இடிந்த கரையில் கடந்த 4 ஆண்டுகளாக மின்கட்டணம் செலுத்தாத பொதுமக்களின் மின்கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். கூடங்குளம் அணு உலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தப்பட்ட இடிந்தகரை பகுதியில் அப்பகுதி மக்கள் கடந்த 4 ஆண்டுகளாக மின்கட்டணம் செலுத்தவில்லை எனினும் அங்கு நடைபெற்று வந்த போராட்டத்தின் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு போராட்டம் முடிவுக்கு வந்ததை அடுத்து மின்கட்டணத்தை முறையாக செலுத்தாத மக்கள் மின்கட்டணத்தை செலுத்துவதற்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அறிவிப்பு கடிதம் அனுப்பியது. இருந்தும் மின்கட்டணம் செலுத்தப்படாததால் சில தினங்களுக்கு முன்பு மின்சாரத்தை துண்டித்தது. இந்நிலையில் மின்சாரத்தை உடனடியாக வழங்க கோரியும் இதுவரையிலான மின்கட்டணத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் இடிந்தகரை பொதுமக்கள் சார்பில் உதயகுமார் தலைமையில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உதயகுமார் மின்சாரம் இல்லாததால் மக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதாக தெரிவித்தார். கூடங்குளம் அணுமின் நிலையம் போன்ற ஒரு மிகப்பெரிய ராட்சச அணுமின் நிலையத்தை இந்த மக்கள் மீது திணித்து இந்த மக்களுக்கு அடிப்படை இலவச மின்சாரத்தை கூட கொடுக்காமல் இவ்வளவு மிகப்பெரிய 10,000 முதல் 50,000 வரை தண்டனை கொடுத்து மின் இணைப்பை துண்டித்து அந்த மக்களை மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது தமிழக அரசாங்கம்.